கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பூவத்தி கிராமத்தில் உள்ள கோவில் விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட தலைவர் ஆனந்தகுமார் தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகள் ரவி, கணேஷ், ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணைத் தலைவர் ஆனந்தன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆகியோர் கோரிக்கை குறித்து பேசினார்கள். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ், லெனின், முருகன், ஸ்ரீதர், ஜேம்ஸ், ஆஞ்சலா மேரி, பெரியசாமி, இளவரசன், ராதா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி பேசுகையில், பூவத்தி கிராமத்தில் சமூக ஒற்றுமையை பொறுத்துக்கொள்ள முடியாத சிலர் பல்வேறு வழிகளில் எஸ்சி, எஸ்டி மக்களின் பயன்பாட்டில் உள்ள கோவிலையும் கோவில் நிலத்தையும் அபகரிக்கும் நோக்கத்தோடு திட்டமிட்டு கலவரத்தை தூண்டிவிட்டு வருகின்றனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து கோரிக்கை அடங்கிய மனுவை கலெக்டர் அலுவலகத்தில் வழங்கினார். தொட்டாபூவத்தி கிராமத்தில் தலித் மக்களின் காட்டேரியம்மன் கோவில் விவகாரத்தில் 36 பேர் மீது வழக்கு பதிந்து குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.